முருகாம வரலாறு நிறையவே இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். குமரிக்கண்டம் காலத்துல என்னைக்கு முருகன் சொன்னாரோ அன்னையிலேருந்து இந்த வரலாறு ஆரம்பிச்சதுதான் கதிர்காமம். ரோகரா ரோகரா பாலசுந்தரி அம்மாவுடைய சமாதி இருக்குது. ஆடிவேல் திருவிழால என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா வேலை வெளியே வரும். அதான் மௌன பூசைங்கிறது. அதான் வாய்கட்டி இன்று வரைக்கும் இந்த பூசை நடக்குது. முருகன் அதை தூக்கிட்டு சாந்தாமலைக்கு ஓடினதாக ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. 1814ஆம் ஆண்டு இருந்த முருகன் கோயில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலோட புளிய மரம் அரச மரம் ரெண்டு சேர்ந்து ஒரு புகை மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு தனி வைப்ரேஷனே இருக்கும். 18 சித்தர்கள்ல ரொம்பவும் மக்கள் மேல் அக்கறை கொண்டவர்னா கோகர் தான். வேலுமலைங்கிற அந்த கதிரமலையும் விபூதி மலையும் வள்ளிமலையும் ஆனத்தி அம்மா 12 பேர் இருக்காங்க. பெருமான் இந்த கதிர்காமத்தை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வேளால அந்த மரம் இருக்க இடத்துல குத்தி இன்னும் ரகசியமா வச்சிருக்கோம். காரணம் நான் சொன்னா சில இடங்களை காட்டி கொடுத்துட்டா மக்கள் வீணாக்கிடுறாங்க. புனித யாத்திரை சென்று காணொளி தொடர்ச்சி. ஓகே, பார்த்தீங்க சொன்னாலும் இதில் அடுக்க விடப்பட்டிருப்பாங்கல்ல, அவ்வளோ யானைகளுமே நைட்டுக்கு பிறகு ரெடி ஆகிற யானைகள். போன வருஷம் கூட நான் அதை காண்பிச்சிருப்பேன். அதே இந்த போன வருஷத்து வீடியோ எல்லாரும் போய் பார்க்க மாட்டீங்கல்ல, ஸோ அதனால் இந்த வருஷத்து வீடியோ பாருங்கள். இருக்கிற யானைகள்லேயே இங்கே உள்ள இந்த யானைகள் பாருங்கள், கொம்பனை. ஸோ இவரோட தந்தத்தெல்லாம் பாருங்கள். எல்லா தந்தத்தங்களையும் விட இவர் தான் ரொம்ப வயசானவராக இருப்பார் போல. ஸோ அப்படி கிட்டத்தட்ட 2, 4, 6, 8 யானைகள் இந்த சைடில் இருக்குது. யானைனாலே நம்மலாம் பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ இதாக இருக்குது. பட் எந்தளவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகன்கள் அருகில் இருக்கும் வரைக்கும். சப்போஸ் சில நேரங்களில் பாகன்கள் இல்லாமல் மதம் பிடிச்ச எவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நிறைய யானைகளை கொண்டு போகும் இடங்களில். ஸோ அந்தளவுக்கு எப்படி அடுக்க விடப்படுறேன் பாருங்க. ரைட், இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போக போகிறோம். ரோகரா ரோகரா ஓ என்னங்க சாமி இது யானைக்கு உடுத்துறதுக்கு கொண்டு போவாங்க. இங்கேருந்து தான் அந்த பேலிக்கான அந்த அலங்கார பொருள் இங்கேருந்து தான் போவாங்க. அது இது ஒரு ஐதீகம். இதை உள்ளுக்கு தான் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து கொண்டு போயிட்டு யானையை உடுத்திட்டு இந்த பேலிக்கான அலங்காரங்களை செய்யும். அந்த முருகன்கிட்ட பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போர்த்துவாங்க. இது உள்ளுக்கே தான் இது திருவிழா நேரம் மட்டும் வெளியே எடுப்பாங்க. இந்த யானையிலிருந்து திரும்ப வச்சு, அதாவது மெயினா இந்த இதுகள் இந்த ஆபரணங்கள் மாதிரி இருக்கும். பழைய ஆபரணங்கள் மாதிரி அந்த ஆபரணங்களை தான் கொண்டு போவாங்க. மெயினா அந்த யானைக்கு மட்டும்தான். அந்த யானைக்கு மட்டும் வாசனை. யானைக்கு உள்ள இருக்கிறாங்க. இங்கே யானைக்கு இப்பயே தேவைன்னா சாமி குமரே வரல. ஆபத்துலலாம் ஓட்டி முடிக்கும்.
அதாவது இது சாமி வந்து சிவப்பு கம்பத்துக்கு தான் போவார். அப்போ இங்கே மட்டும் இல்லை, நீட்டு வரைக்கும் விரிப்பாங்க. யானையில் ஏற்ற வரைக்கும் சிவப்பு கம்பளம் தான். இப்போ கொஞ்சம் விரிச்சிட்டு அவங்க பௌத்த மதகுருமார்கள் இருக்காங்க திருவிகாரையில் வந்து இந்த அவங்களுடைய புத்த முறைப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு புண்ணியத்தை இறைவனுக்கு கொடுத்து இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறது. இப்போ அதனால் அவங்க வந்து நம்ம செஞ்ச புண்ணியத்தை தானமாக ஏற்றுக்கிட்டு இந்த இது நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்ட ஒரு நிகழ்வு. ஏதாச்சும் பேர் இருக்கு அவங்க சொல்லுங்க, அவங்க ஓதுறதுக்கு ஏதாச்சும் பேர்? இது வந்து அவங்களுடைய அந்த புத்த பெருமானுடைய அந்த பாலி மொழியில் உள்ள இது அவங்க பிரார்த்தனை. நமக்கு அந்த சிருஷ்டி கவசம் வேல்மன் பாடுறது அவங்களுக்கு. ஆமாம், இது வந்து அவங்க நன்றி சொல்லுவாங்க. நன்றி, அதாவது புண்ணியத்தை கொடுக்குறாங்க. புண்ணியத்தை அவங்க கொடுக்குறாங்க. நன்றி நன்றி நம்ம அப்போ அது முதல் அந்த புத்த பகவானை வேண்டி புண்ணியத்தை கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. வெட்டி முடிச்சுட்டாங்க. ஆமாம், இது வந்து ஆபரண பெட்டி. இனி வந்து யந்திர பெட்டி இனி கொண்டு வருவாங்க. யந்திர பெட்டியை கொண்டு போயிட்டு அங்கே வைக்கும்பொழுது லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இருட்டில் தான் வைப்பாங்க. ரெண்டு வச்சுட்டு லைட் வந்தது வந்து வள்ளியம்மாவோட பரம்பரையில் 12 பேர் இருக்காங்க. அந்த வள்ளியம்மாவோட பரம்பரை. இங்கே உள்ள 12 பேருமே வந்து வள்ளி அம்மையோட பரம்பரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 12 பேர் நம்ம ஆலாத்தி அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்களே ஆலாத்தி அம்மான்னு சொல்லுவாங்க. 12 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாள் காலையில் பூசைக்கு 2 பேர் வருவாங்க. மாலை பூசைக்கு 2 பேர் வருவாங்க. சனிக்கிழமை மட்டும் அபிஷேக பூசைக்கு 6 பேர் வருவாங்க. தொட்டில் பூசைன்னு சொல்லி. மற்ற நாளைக்கு திருவிழா டைமில் 12 பேரும் வருவாங்க. கட்டாயமாக 12 பேரும் அந்த பேலையோட ஊர்வலம் போவாங்க. அவங்களோட காஸ்டியூமை பாருங்கள், அந்த காலத்தைய காஸ்டியூம் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. கையில் வச்சுங்க. நல்லா நினச்சி ஒரு காரியத்தை நினச்சி வேலைக்கு போடுறேன். அம்மா ஒன்று பேச இங்கே வாசம் பாவம். இப்போ நின்றுங்கம்மா, இப்போ நின்றுங்க. சரியாக அந்த பேலைக்கு மேலே போடணும். பேழை போ அந்த துணி தான் சுற்றுறது. அதெல்லாம் பண்ணாங்க.
இல்ல இல்ல நான் வச்சுக்கிறேன். கையில வச்சு தேயிலையில போடுங்க. நல்லா தேயிலை வரும். தேயிலையில நல்லா நினைச்சு போடுங்க. இங்கே இங்கே வந்து போடு. ரோஹரா 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 ராம கந்தனுக்கு ரோஹரா ரோஹரா வெளியில காட்டவே மாட்டாங்க. ராம கந்தனுக்கு ரோஹரா இங்கே வரும். ரோஹர் ரோஹர் ரோஹர 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 சரஹணவ ரஹணவ சரவ 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 சரஹணவ சரஹணவ ரஹணவ சரவ சரஹணவ ரஹணவ சரஹணவ ரஹணவ ரோஹரா 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 அப்படி போ. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் கோபிசாமி நம்மளோட கபிலோத்த பயணத்தில் நிறைய விஷயங்களை நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ஒரு கொஷன் கூட கேட்டிருந்தாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கபிலத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதற்கான சில விஷயங்கள் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கோபிசாமி கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டியவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கோபிசாமி கூட வந்து தொடர்பு வர்றேன். இன்னைக்கு கதிர்காம பற்றின சில விஷயங்களை தான் நம்ம கேட்க போகிறோம். முதல்ல வணக்கம் சாமி. வணக்கம் பிரகலாதன். நமஸ்கார். சாமி, இப்போ இந்த ஒரு கதிர்காமத்தை பற்றி உண்மையில நிறைய பேர் தமிழாக்கள் வெளியில சொல்லிக்கிறது, அங்க வந்து சிங்கள மக்கள் கிட்ட தான் இருக்கு, எதற்காக நம்ம போக போறோம், எதற்காக அங்க வழிபட, இங்க இருக்கிற முருகன் வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தோட்டை தான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் வந்து இந்த கதிர்காமத்தை பற்றின பல விஷயங்கள் தெரியும். அப்படி சொல்றவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், என்ன காரணம், எவ்வளவு ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவுட்டல சொல்லுங்க. முருகா போற்று. அதாவது கதிர்காம கந்தனை வேண்டி ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், இதுதான் முழுமையான உண்மைன்னு எனக்கு சொல்ல முடியாது. நாங்க கேள்விப்பட்டது, இங்க வாழ்ந்த மக்கள் எங்களுக்கு செவி வழியா வந்த கதைகள் சொன்னது, புத்தகங்களை படிச்சது, ஜீவநாடியில வந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு சில வரலாறுகளை நான் சொல்றேன். கதிர்காம வரலாறு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்னைக்கு முருகன் சொன்னாரோ அன்னையிலேருந்து இந்த வரலாறு ஆரம்பிச்சதுதான் கதிர்காமம். தட்சிண கைலாயம்னு சொல்லுவாங்க. ஏழுமலை கதிரமலை உச்சியில பாத்தீங்கன்னா, இங்க எல்லாம் முருகன் கோயில் இருந்தாலும் உச்சியில இருக்கிறது சிவன் கோயில் தான். சிவன் கோயில் கீழே தான் எல்லாமே இருக்குது. அந்த சிவன் கோயில் மூலஸ்தானத்துக்கு தட்சிண கைலாயம்னு சொல்லி அந்த பழைய ஒரு பாறை, அந்த பாறை தான் மூலஸ்தானத்துக்குள்ள இருந்து நம்ம கும்பிட்டு இருக்கோம். அப்ப தட்சிண கைலாயம் சிவன் இருந்த இடம்,
அதுக்குள்ள தான் எல்லா இடமும் இருந்தா சொல்லலாம். குமரிக்கண்டம் காலத்துல இந்த தெற்கு பகுதி பறந்து விரிந்து இருந்ததா சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு காலப்பகுதியில சிவன் வந்து ஆட்சி செய்த இடம் தான் இந்த கதிர்காமம். சிவபெருமான் ஆட்சி செய்யும் பொழுது இதை வந்து இந்திரண்ட கொடுத்துட்டு தான் தவம் செய்ய போறதாக அவர் வடக்கு திசை நோக்கி போனதா சொல்றாங்க. அவர் திருகோணமலைக்கு போனாரா, சிவனொளி பாதமலை போனாரா, இல்ல வேற எங்கேயும் போனாராங்கிறது தெரியாது. ஆனா அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு அவர் தவம் செய்யறதுக்கு போயிருக்காரு. ஆனா இந்திரனால இந்த இடத்த சரியா பாதுகாக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் சூரபத்மன் வந்து இந்திரனை துரத்திட்டு இந்த இடத்த பூரா அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்து, நாங்க இப்ப பாக்குற இந்த கிரி விகாரை அப்படிங்கிற விகாரை இருக்க பகுதியில தான் சூரன் கோட்டை அமைச்சு அவர் இந்த இடத்த ஆட்சி செஞ்சதா சொல்றாங்க. சிவபெருமான் தவத்தை கழிச்சு வந்தாதான் இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரலாம்னு சொல்லி இந்திரன் முயற்சி செஞ்சு அதுக்காக ரதிமன்மதை பயன்படுத்தி அவர் தவத்தை கழிச்சு அதுல இருந்து தீர்ப்பொறிகள்ல முருகப்பெருமான் தோணு இதெல்லாம் கந்தபுராண வரலாறு நாங்க பார்த்திருக்கோம். இப்ப முருகன் தோன்றதே இந்த சூரபத்மனை அழிக்கதான். அப்ப சூரபத்மன் இருந்தது இந்த இடம் அப்படின்றதுக்காகத்தான் அவர் முதல் கதிரமலைக்கு தான் அவர் முதல் வர்றாரு. இங்க இருந்து அவர் பார்க்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் சூரன் கோட்டை, இன்னொரு பக்கம் பார்த்தா வள்ளியம்மாவுடைய அந்த வம்சாவளியினர் வாழ்ந்த இடம் எல்லாமே இங்கதான் இருக்குதுன்னு அவர் பார்க்கிறாரு. இங்க இருந்துதான் சூரன் போர் ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. சூரன் போர் ஆரம்பிச்சு போகும் பொழுது அவருடைய வேலுடைய தீப்பொறிகள் 6 இடத்துல விழுந்ததாக சொல்றாங்க. அது எப்படின்னு சொன்னா, அவர் சூரன் இங்க இருந்து அவர் சூரனோட போர் புரிஞ்சு போகும் பொழுது சூரனுடைய அம்மா அந்த மாயை வந்து பெரிய ஒரு மலையாகி இவரை மறைச்சதாகும். இவர் அதுல வேலை வீசினால அது 3 துண்டா உடைஞ்சு விழுந்ததாகும். அதுல ஒன்று வந்து உகந்தையாகும், அது தாந்தாமலையாகும், அது மண்டூராகவும் விழுந்ததாக சொல்றாங்க. அப்ப இங்க இலங்கையிலையும் நம்ம அந்த 6 படை வீடுன்னு சொல்லி இதுகளை கும்பிட வழக்கமும் இருக்குது. அதாவது கதிர்காமம், உகந்தை, தாந்தாமலை, மண்டூர், மாவட்டப்புற கந்தசுவாமி கோயில், செல்வசந்நிதி. மாவட்டப்புற கந்தசாமி கோயில தான் முருகனுடைய படைகள்லாம் இருந்து திருச்செந்தூரை நோக்கி போய் திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செஞ்சதா வரலாறு. இந்த அந்த போரோட சுரன் போரோடையும் சம்பந்தப்பட்டு இந்த கதிர்காமம் சம்பந்தப்படுது. அதே மாதிரி இந்த கதிர்காமத்துல வள்ளியம்மா இருந்ததுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நாங்கள் கபிலவனம் போகும்போதெல்லாம் நம்ம காட்டியிருக்கோம். வள்ளியம்மா திணை பயிரிட்ட இடமெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி இங்க அம்மா இருந்ததுக்கான சான்றுகள் நிறைய இருக்கு. வள்ளி குகை இருக்குது. வள்ளியம்மா வாழ்ந்த செல்ல கதிர்காமம், அதாவது செல்ல கதிர்காமம் இல்லை, சிங்கள மொழியில செல்ல கதிர்காமம்னா செல்லனா விளையாண்ட இடம்னு சொல்லுவாங்க, செல்லம். அப்ப அம்மா விளையாண்டுதான் செல்ல கதிர்காமம்னு சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா செல்ல கதிர்காமத்து ஒரு பிள்ளையார் கோயில் இருப்பாரு. அந்த பிள்ளையார் கோயில் எப்படி வச்சுன்னு இங்க கதை வழி பாத்தீங்கன்னா, விநாயகர் வந்து யானை உருவலை வந்து பயமுறுத்தி முருகனுக்கு உதவி செய்வார்ல, அவர் யானை உருவா வந்து இருந்த இடம் தான் அந்த பிள்ளையார் கோயில்னு கூட சொல்றாங்க. உள்ளுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க குகையெல்லாம் இருக்குது. அந்த குகை வந்து ஏழுமலை கதிரமலைக்கு போற அந்த பாதை இல்ல அந்த குகை வந்து ஜாயின் ஆகுது. இப்படி பல வரலாறுகள் இதுக்குள்ள இருக்குது. முருகப்பெருமான் இங்க இருந்ததுக்கும் வள்ளியம்மாவோட இருந்ததுக்கான பல சான்றுகள், பல கதைகள் இருக்கு. பல கதைகள் வந்து இன்னும் ரகசியமா வச்சிருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னா, சில இடங்களை காட்டி கொடுத்துட்டா மக்கள் வீணாக்கிடுறாங்க. இந்த கபிலவனம் கூட ரகசியமா தான் இருந்தது. இன்னைக்கு நிறைய மக்கள் போறாங்க. நல்ல விரதம் இருந்து போறவங்க இருக்காங்க, விரதம் குறைவாக போறவங்களும் இருக்காங்க. இந்த கதிர்காமத்திலையும் சில ரகசிய இடங்கள் இருக்குது. அதை நம்ம பொதுவுல சொன்னோம்னு சொன்னா மக்கள் அதை நோக்கி போயிட்டு அந்த இடங்களையும் அசுவப்படுத்துறதுக்காக சில இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்ட இடங்கள் மறைக்கப்பட்டதாக இருக்கட்டும் இடங்களை பத்தி நம்ம வெளியில சொல்றது. நாங்க ஜீவநாடி வாசிக்கும் பொழுது எங்க ஜீவநாடில என்ன வந்துச்சுன்னு சொன்னா, இந்த மூலஸ்தானம் இருக்க இடம் அந்த பாருங்க மரம் ஒண்ணு தெரியுது. இதுதான் கடவர போதின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துலதான் இந்த பிரளயம் வரும் பொழுது சிவன் சொன்னாராம், குமரிக்கண்டம் மூழ்க போகுது, நீ வந்துரு அப்படின்னு. அதுக்கு முருகப்பெருமான் இந்த கதிர்காமத்தை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வேலால அந்த மரம் இருக்க இடத்துல குத்தி இதுக்கு மேல தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியை வந்து நிப்பாட்டி இருக்காரு. அதான் இங்க இருந்து வடக்கு வரைக்கும் எல்லாமே பாதுகாக்கப்பட்டது முருகப்பெருமானுடைய வேலால. அவர் இங்க வேலை குத்துனால்தான் வேலுக்கு அவ்வளவு பெரும் மதிப்பு வந்துச்சு. அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாத யாத்திரை வரவங்க எல்லாமே வேல் தான் கொண்டு வருவாங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் கதிர்வேலாயுத சாமி,
இந்த வேலாயுத சுவாமி வேலாயுத சுவாமிங்கிற பேர்கள் வந்து நீங்க வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வேலாயுத சுவாமி கோயில் வேலோட சம்பந்தப்பட்டிருக்கும். முருகனுக்கு வேல் முக்கியம்னு எல்லாமே வேலை கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த வேல் தான் இந்த பூமியை காத்து நின்றுச்சு. இந்த வேலோடைய சக்தி தான் என்ன நடந்திருக்கு, அந்த மரத்துக்கிட்ட குத்தி இந்த முழு இடத்தையும் காத்துதா ஜீவநாடியில வந்தது. இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்கு முருகன் காலத்துல. ஆனா இந்த வரலாறுகள் வந்து காலப்போக்கில் நிறைய திரிவடைஞ்சு இருக்கும். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய மறைஞ்சும் இருக்குது இந்த வரலாறுல. சமீபத்துல வரலாறுகள் பார்ப்போம். இந்த கோவில் எப்படி உருவாங்க அப்படின்னு பார்த்தா, போகர் சித்தர், அதாவது 18 சித்தர்கள்ல ரொம்பவும் மக்கள் மேல் அக்கறை கொண்டவர்னா போகர் தான். அவர் என்னன்னா, இந்த உலகத்துல மக்கள் சாகக்கூடாது, சாகா வரம் பெறணும்னு சொல்லி சாகா வரத்தை தேடி அலைஞ்சவர் அவர். அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, நீ கதிர்காமத்துக்கு போனா அதுக்கான ரகசியம் உனக்கு வெளிப்படும்னு சொல்லி அப்படி அவர் கதிர்காமத்துக்கு வந்திருக்காரு. வரும்பொழுது முருகன் முத அவர்கிட்ட ஒரு வயது போன கிழவர் இடத்துல தான் அவரை பரிசோதிச்சதா ஒரு வரலாறு இங்க உள்ளவங்க சொல்லுவாங்க. அவர் காட்டுப்பாதையா வரும் பொழுது முருகப்பெருமான் படுத்திருந்ததாகவும் ஒரு கிழவர் இடத்துல இவர் வந்து அந்த கிழவரை கவனிச்சுட்டு தள்ளி போக சொன்னதுக்கு அவர் என்னை தூக்கி வச்சுட்டு போப்பான்னு சொன்ன நேரம் இவர் தூக்க முடியாம கஷ்டப்பட்டாரும். அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு யாரும் முருகப்பெருமானா தான் இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சரணடைஞ்சு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு ஒரு யந்திரம் கொடுத்ததா வரலாறு இருக்குது. அந்த யந்திரத்தை ஆராய்ச்சி நீ உன்னுடைய வேலைகளை செய்யணும் அவர் யந்திரத்தை கொடுத்தா சொல்லாங்க. அந்த யந்திரத்தை அவர் அகத்தியர் மூலமா இங்க இருக்க இந்த மூலஸ்தானத்துல வச்சு வெளிப்பட்டதா தான் வரலாறு நம்ம கேள்விப்பட்ட வரலாறு இருக்கு. அகத்தியர் வந்து பீடம் வச்சு இந்த யந்திரத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சித்தர்கள்னாலே நம்ம பார்க்கிற சித்தர்கள்ங்கிறத விட சித்தர்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள், ரசவாதிகள். அவங்க ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அது போல ஏதோ பெற்று இருக்காங்க. நம்ம அந்த காலத்துல அவர் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சி பண்ணி அவர் நவபாஷம் செய்யறதுக்கு ஏதோ செஞ்சிருக்காரு. அதுக்கு இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூமியை நோண்டி உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு பூநீர் வரும். இந்த பூநீர்னா சித்த மருத்துவத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அது பூமியில இருந்து வரும் ஒரு விதமான ஒரு மருத்துவ சம்பந்தமான விஷயம் அந்த பூநீர். இங்க வந்து இந்த பூநீர் வர்றதுதான் விபூதின்னு இங்க சொல்றாங்க. இந்த பூநீர் வந்த இடத்த விபூதி மலைன்னு சொல்லி ஒரு தனி மலையே இங்க இருக்குது. நீங்க போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த காலத்துல 7 மலை இருந்ததாகவும் இப்போ ஒரு 4 மலை தான் மிச்சம் இருக்குது. அதுல வந்து ஒரு மலை விபூதி மலை. நீங்க பாத்தீங்கன்னா கதிரமலை, வள்ளிமலை, விநாயக மலை, கழுகு மலை, அகத்தியர் மலை, விபூதி மலை, தெய்வானை மலைன்னு சொல்லி பல மலைகள் இங்க இருந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 7 மலைங்கிற அந்த கதிரமலையும் விபூதி மலையும் வள்ளி மலையும் அந்த பிள்ளையார் மலையும் அகத்தியர் மலையும் ரெண்டும் ஒன்னாகி ஒரு சின்ன மலை ஒண்ணு இருக்குது. இதுக மட்டும்தான் இப்ப மிச்சம் இருக்கு. கழுகு மலை, தெய்வான மலையெல்லாம் இப்ப காணும், அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஆகவே அப்படிப்பட்ட விபூதி மலையில இருந்தா இந்த பூநீர் வருது. இன்னமும் கூட கதிர்காமத்துல வந்து நாங்க பூசுற விபூதி வந்து அந்த பூநீர் தான் இன்னும் இருக்குது. நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா எடுப்போம், நாங்களும் போயிட்டு எடுப்போம். இந்த காலத்துல தான் எடுப்போம், திருவிழா காலங்களில் தான் எடுக்கிறது. நீங்க வந்தீங்கன்னா நான் கூப்பிட்டு போறேன் விபூதி மலைக்கு, அது பூமியில இருந்து எடுத்து சளிச்சு எடுப்பாங்க. இங்க வந்து அந்த சுயம்பு விபூதி மட்டும்தான் பூசுவாங்க. நோய் நொடி வந்தாலும் அந்த விபூதியை தண்ணியில போட்டு கரைச்சி குடிச்சா நோய் நொடி போயிடும். அந்த அளவு மகத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இது ஒரு பூநீர். அப்படி மகத்துவம் வாய்ந்ததுதான் கதிர்காம விபூதி. அப்ப இந்த போகர் வந்து இதெல்லாம் எடுத்து ஏதோ ஒண்ணு சாதிச்சிருக்காரு. போகர் இங்க மிச்ச காலமா வாழ்ந்திருக்காரு. அவர் இங்க ரொம்ப காலமா வாழ்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அதுல முக்கியமா ஒண்ணு, என்றைக்குமே இளமையா இருக்கிற ஒரு சுனை. நீங்க அந்த சுனையில குளிச்சு எழும்புனீங்கன்னா, அந்த நீர்ல குளிச்சு எழும்புனீங்கன்னா நீங்க எப்பயும் இளமையா இருப்பீங்க. அப்படி ஒரு இடத்த இங்க கண்டுபிடிச்சு அதை செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல இருந்து நீர், அந்த இடம் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நாளைக்கு. அந்த இடத்துல நீர் வந்து நேரடியா இப்ப நாங்க அந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த பள்ளிவாசலுக்கு அந்த நீர் வந்துருக்குது. இங்க அந்த இடத்துல இருந்து அங்க நீர் எடுத்திருக்காரு. எடுத்து அதுலதான் அவர் குளிச்சு எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிருக்காரு, தவம் செஞ்சிருக்காரு. அவர் மட்டும் தவம் செய்யல, அவர் சீடர்களும் தவம் செஞ்சிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு தான் இந்தியா வந்து நாகராஜ் என்ற 16 வயசு ஒரு பையன் இவரை தேடி வர்றாரு. வந்து மான்கேமில குளிச்சுட்டு அவரு ஆசனங்கள் செஞ்சு யோகத்துல அவர் இருக்க நேரம் போகர் வந்து கேட்டிருக்காரு, யாருப்பா நீ சின்ன பையனா இருக்கு, யாரை தேடி வந்தேன்? நான் போகரை தேடி வந்தேன். ஏன்னு கேட்கிறார். எனக்கு சாகா வரவே இருந்தாரு. 16 வயசுல அவனுக்கு ஏன்பா சாகா வரும்? போகர் அப்படி லேஸ்ல பார்க்க முடியாது. இல்ல நான் பார்க்காம போக மாட்டேங்கிறாரு. சரி நான் தான் போகர், என்ன வேணும்னா காலில் விழுந்துடுறாரு குருவேன்னு. அவர் அந்த சுனையெல்லாம் குளிச்சிருக்காரு. 12 வருஷம் போகர் கிட்ட கதிர்காமத்தை அவரு
வித்தப்படிச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா வள்ளியம்மா கோயில் இருக்கிற இடம், அந்த இடம் தான் ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல தான் இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தனி வைப்ரேஷனே இருக்கும். அந்த பள்ளிவாசல், வள்ளியம்மா கோயில், கல்யாணகிரி பாபாவோட சமாதி இருக்கிற சிவன் கோயில், இந்த ஏரியா பூராவே ரொம்ப விசேஷமான இடம் தான். அங்க ஒரு மரம் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, புளிய மரம் அரச மரம் ரெண்டு சேர்ந்து ஒரு குகை மாதிரியெல்லாம் இருக்கும். அப்ப ரொம்ப விசேஷமான இடம் அது. எப்படியோ அவரு போகரோட இருந்து நிறைய வித்தையில கத்துக்கிட்டு, அதுக்கு பிறகு அவர் 12 வருஷத்துக்கு கழிச்சு பொதிகை போயிட்டு அகத்தியரோட 1 வருஷம் இருந்து, அதுக்கு பிறகு இமயமலையை போயிட்டு தான் அவர் கிரியா பாபாஜிங்கிற பேர் நாம பெறார். நாகராஜ் சித்தர் அவர் ஒரு தமிழர் தான். அப்ப அவ்வளவு விசேஷம் வாங்கியதான் இங்க. அப்ப இந்த சுனையிலிருந்து தண்ணி இன்னைக்கு போகர் இந்த இடத்த விட்டு போகும் பொழுது அந்த யந்திரத்தையும் மறைச்சிட்டாரு. இந்த சுனையில நிறைய விஷயங்களை மறைச்சிட்டாரு. நமக்கு ஜீவநாட்டில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, போகருடைய ரகசியங்கள்லாம் ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ள அடைஞ்சு இருக்குது. போகர் மீண்டும் வரும் போல அது வெளியே வரும்னு இருக்குது. ஓரளவு அந்த இடம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம அங்க போறது இல்லை. ஏன்னா அது போகருக்கு சொந்தமான இடத்துக்கு நாங்க போகக்கூடாது. அது எப்ப வெளிப்படும் அந்த இடத்துக்கு போறது இல்லை. அப்படி பெருமை வாய்ந்த இடம் தான் இது. அந்த சுனை என்றைக்குமே இளமை மாறா சுனை. சாகா வரும் சுனையை தேடித்தான் சூஃபிமார்கள், அதாவது உஸ்பெகிஸ்தான்ல இருந்து சூஃபிமார்கள், பால்குடி பாபா இவங்கெல்லாம் அந்த சுனையை தேடித்தான் இங்க வந்ததான் வரலாறு இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு போட்டிருப்போம், அந்த இறைவனின் வற்றாத சுனைன்னு ஒரு நீர் இதொன்று இருக்கும். அந்த இடத்துல இப்ப அந்த நீர் இல்லை, அது வந்து இப்ப டப் தண்ணி தான் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல முன்ன அந்த தண்ணி குழந்திருக்காரு, போகர் அந்த இடத்துல குழந்திருக்காரு. இந்த நீர்நிலையை தேடிதான் வடபகுதியில இருந்து நிறைய பேர் வந்த வரலாறுலாம் இருக்குது. இந்த வரலாறுகள்லாம் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த இடங்கள்ல அவங்க தேடி வந்தவங்களோட சமாதிகள்லாம் இருக்கும். ஆகவே போகருடைய பல விஷயங்கள் இங்க அடக்கி வச்சிருக்காரு. அவர் முழுக்க முழுக்க முருகனுடைய அவ்வளவு சக்தி இங்க வச்சுட்டு அவர் அதுக்கு பிறகு அவரு மறைஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த இடத்த வந்து வேடுவர்கள் தான் பார்த்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்சி உண்மையிலே காண கிடைக்காத ஒரு காட்சி. நான் பள்ளிவாசலுக்குள்ள ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தேன், பட் அதை பெருசாக காண்பிக்க முடியல. இங்கே இந்த ஃபோட்டோவில் உள்ள இந்த ஐயா தான் வந்து பால்குடி பாபா. ஸோ இவங்கள் மூலியமாக தான் அங்கே பள்ளிவாசலில் அவங்களோட பரம்பரையாக வழிபட்டு அந்த வழிபாடுகள் அப்படியே இஸ்லாமியர்கள் மத்தியிலே வந்து அப்படியே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேர் அதை வந்து சர்ச்சையாக கொண்டு வந்து சண்டை பிடிக்கலாம், பட் வந்து அந்த காலம் தொட்டே வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது இங்கே பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். மேலே மியூசியம் போனால் தான் பார்க்கலாம். ஆனால் இங்கே தெய்வான அம்மன் கோயிலுக்குலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 1814ஆம் ஆண்டு இருந்த முருகன் கோவில் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலோட தோற்றம் வந்து இதுதான் பாருங்கள். ஸோ அப்போ நான் நினைக்கிறேன் பிரிட்டிஷ் காலங்கள் அந்த காலம் தொட்டு அதுக்கு முன்னாடி அப்படியே வந்து வந்திருக்காங்க வழி வழியாக பாருங்கள். இங்கேயே வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது. இங்கே பாருங்கள், உண்மையில் இதெல்லாம் வந்து பார்க்குறதுன்றது வந்து ரேரான ஒரு விஷயம். உண்மையில் ஈஸியாக பார்த்துட முடியாது. பட் கோபிசாமியோட துணையோடு தான் நம்ம இவ்வளோ விஷயங்களையும் வந்து பார்க்குறோம். இது வந்து உண்மையில் தெய்வான அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு ஒரு அறைக்குள்ளே தான் இது இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இதெல்லாம் பார்த்துட முடியாது. அன்பே சிவம் ஏ மனமே கடவுள் இஷ்டப்படி, இது வந்து இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து எழுது ஓம் சக்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பாரு, இதெல்லாம் அந்த காலத்துக்குரியது இங்கே இருக்குது. முருகாம வரலாறு வந்து நிறையவே இருக்குது. ஆனால் அது எல்லாமே சில ரகசியமாக இருக்குது. சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாமல் இருக்குது. கல்யாணகிரி பாபாவுடைய வரலாறு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்யாணகிரி பாபாவோட வரலாறு தான் இங்கே வந்து வழிபாடு முறை ஆரம்பித்த அந்த முதல் சந்தர்ப்பமாக எங்களுக்கு கிடைச்ச தரவுகளின்படி இருக்குது. அதாவது இமயமலை பக்கம் கல்யாணகிரி பாபா தவம் செஞ்சிட்டு இருக்க நேரம் அவருக்கு தெய்வானை அம்மன் காட்சி கொடுத்ததாகவும் இவர் கேள்விப்படுறாரு. கதிர்காமத்தில் இப்படி போகரோட மறைச்சி வச்ச யந்திரங்கள் இருக்குது, போகருடைய சுனை இருக்குது, அப்போ எல்லாம் முருகன் இங்கே தான் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஒருவேளை அவருக்கு கிரியா பாபாஜி காட்சி கொடுத்துருக்கலாம் இமயமலையில், நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் சூக்ஷமாக நடந்திருக்கலாம். அவர் வந்து தெய்வானை அம்மனை நோக்கி தவம் செய்கிறாரு. தெய்வானை அம்மன் அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதில் 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அது என்னன்னு நான் பிறகு சொல்கிறேன். யார் இந்த தெய்வானை அம்மா, வள்ளி அம்மா அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த தெய்வானை அம்மா காட்சி கொடுத்து அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கேட்குறாரு, எனக்கு வந்து முருகனை இங்கே கூப்பிட்டு வரணும், முருகனுடைய சக்தி இங்கே கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அப்போ தெய்வானை அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோ எளிதாக நீ முருகனை அங்கே கூப்பிட்டு வர இயலாது,
முருகன் சக்தி உனக்கு கொண்டு வராது. அதுக்கு நீ முருகனை போயிட்டு முதல் தரிசிக்கணும், முருகன் நீ காணணும், முருகன்கிட்ட சரணடைஞ்சு முருகனே உனக்கு உபதேசிக்கணும். அதாவது முருகனுடைய சக்தியை உள்ளடக்கிற அந்த யந்திரம் என்னங்கிற ரகசியத்தை அவரே உபதேசித்து அதை உள்வாங்கி நீ எழுதணும். எழுதுனா நான் ஒரு பெட்டி தரேன், அந்த பெட்டிக்குள்ளே வச்சின்னா அவர் நீ எடுக்கிறதுக்கு வருவார் அப்படின்னு ஒரு பெட்டி கொடுக்குறாங்க. இது எப்பயுமே கருப்பு துணியில் சுற்றி வச்சுக்க அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகள் சொல்லி கொடுக்குறாங்க. இவர் அந்த பெட்டியும் எடுத்துக்கிட்டு கதிர்காமத்துக்கு வர்றாரு. கதிர்காமத்துக்கு வந்த பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா வேடுவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இவர் ஒரு வேடுவனையும் வேடு வச்சு இவருக்கு உதவிக்கு வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு 12 வருஷம் முருகனுக்கு பூசை பண்ணுறதும் அவருடைய தவத்தில் இருக்கிறதும் இப்படியே இருக்கிறாரு. ஆனால் முருகன் அவர் காட்சி கொடுக்கல. கடைசியாக என்ன செய்கிறாரு, கடுமையான தவம் செய்கிறாரு. அது எப்படி செய்கிறாருன்னா தூங்காமல் சாப்பிடாமல் ரொம்ப ஒரு அக்னி வளர்த்து தவம் இருந்து ஏதோ ஒரு விஷயம் செய்கிறார். அவர் என்ன செஞ்சாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் பெரிய மகா சித்த புருஷர், அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ரொம்பவும் பலமான ஒரு வழிபாடு செஞ்சுருக்காரு. அப்படி செஞ்சும் முருகன் அவருக்கு காட்சி கொடுக்கல. இவருக்கு நம்மளுக்கே கோபம் வராது. நம்ம சின்ன விஷயத்துக்கே போய்ட்டு முருகன்கிட்ட சண்டை போடணும். அவர் 12 வருஷம் இருந்து 60 நாள் பூசை பண்ணி முருகனையும் காண கிடைக்கலன்னா அவர் துக்கத்திலையும் கோபத்திலையும் அழுகுறாரு. முருகா, நான் உனக்கு இவ்வளவு சேவை செஞ்சேனே, நீ எனக்கு காட்சி கொடுக்கல, இது என்ன முருகா அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் தான் பக்கத்தில் இருக்க அந்த வேடுவன் கேட்குறான், சாமி ஏன் அழுகுற அப்படின்னு. இல்லை இப்படி தான் நான் அப்படி பூசை பண்ணேன், உனக்கு அதை புரியாது அப்படின்னாரு. எனக்கு புரியாது இருக்கட்டும், நீ எல்லா இடமும் தேடினியே, உன் பக்கத்தில் பார்த்தியான்னு கேட்குறாரு. அப்போ தான் கல்யாணகிரி பாபாவுக்கு படுத்துது. பக்கத்தில் ஏன்னு பார்த்தா அந்த வேடுவனும் வேடு வச்சும் முருகனும் வள்ளியுமாக காட்சி கொடுக்குறாங்க. இவர் அப்படியே காலில் விழுகிறாரு. 12 வருஷம் நான் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டேன்னு அவர் கதறாரு. அதை விடு, 12 வருஷத்தை விடு, நீ என்ன செய்யணும் நான் பிறகு சொல்கிறேன், நீ வந்த விஷயத்த சொல்லுங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்களுடைய முழு சக்தியும் வர்றதுக்கான அந்த யந்திரத்தை எனக்கு உபதேசிங்க, அந்த யந்திரத்தை நான் செய்யணும்னு சொல்லி. இவ்வளவு தானே, சரி நான் சொல்கிற மாதிரி கீருங்கிறாரு. அவங்கக்குள்ள இருந்த சம்பாஷணை அப்படின்னு நாங்கள் இது கேள்விப்பட்ட கதைகள் தான். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான் நமக்கு வரலாறுகள் இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க ஒரு யந்திரத்தை செய்கிறாரு. இவர் யந்திரம் செஞ்ச சந்தோஷத்தில் இவர் என்ன செய்கிறாரு, அந்த பெட்டிக்குள்ளே போய்ட்டு வைக்கிறதுக்கு பெட்டியை தேடுறாரு. பெட்டியை காணோம். ஒரு கதை இருக்குது, ஒரு சிறுவன் உருவத்தில் வந்து முருகன் அதை தூக்கிட்டு தாந்தாமலைக்கு ஓடினதாக ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட கதை மாதிரி இவர் பெட்டியை காண பெட்டியை தேடுறாரு. அப்போ முருகன் கேட்குறாரு, நீ இந்த பெட்டியவா தேடின அப்படின்னு ஒரு பெட்டியை காட்டுறாரு. பெட்டியை காட்டினா, ஆமாம் முருகா, இந்த பெட்டியை தான் நான் தேடுறேன். சரி வா வந்து பாரு அப்படின்னோடனே ஒரு யந்திரத்தை வச்சுட்டு ஒரு பெட்டியை பார்க்குறாரு. இந்த பெட்டி தான் அப்படிங்கிறாரு. சரி இப்போ யந்திரத்தை எடுத்துகிட்டு வானா, யந்திரத்தை பார்த்தா யந்திரத்தை காணோம். பார்த்தா அதை வள்ளியம்மா வச்சிட்டு இருக்காங்க. இப்போ யந்திரமும் வள்ளியம்மா கிட்ட, பெட்டியும் முருகன் கிட்ட. என்ன செய்வேன் அப்படின்னு தெய்வானையம்மனை வேண்டாரு. அப்போ தெய்வானையம்மன் காட்சி கொடுக்குறாங்க. அவன் சொல்லலாம், நான் உனக்கு ஒரு சின்ன வேலை தானே சொன்னேன், இதை கூட உனக்கு செய்ய முடியலன்னு அந்த அம்மா அப்படி திரும்பிட்டாங்களாம். அது கோவத்தில் திரும்பிட்டாங்கண்ணா. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே தெய்வானையம்மன் சந்நிதி திரும்பி இருக்கும். இது வந்து ஒரு செய்வழி கதையில் சொல்கிறாங்க. ஆனால் இதில் சில காரணங்கள் இருக்கலாம், அதையும் நான் விளக்கமாக சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு கிடைத்த கதை தான், வரலாறு. புராணங்களுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்கும். அப்படி கிடைச்ச கதை தான் இது. அதுக்கு பிறகு 3 பேரும் ஒன்றா காட்சி கொடுத்து கல்யாணகிரி பாபா சொல்கிறாங்க. முருகன் சொல்கிறாரு, என்ன நீ எந்த பெட்டிக்குள்ளே அடக்கவும் முடியாது. இது நாங்கள் விளையாடுன ஒரு திருவிளையாடல். ஏன்னா முருகன் நிறைய திருவிளையாடல் செஞ்சுருக்காரு. சிவன் மட்டும் இல்லை, முருகனும் செஞ்சுருக்காரு. அப்படி இது திருவிளையாடல். உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை இங்கே வர வச்சு 12 வருஷம் உன்னை அவதானித்து உன்னை 60 நாள் சுத்தபத்தமாக இருக்க வச்சு அதில் நாங்கள் உன்னை பரிசோதித்து உன் மூலமாக இந்த யந்திரத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தோம் அப்படிங்கிறார். அவர் கும்பிட்டாரு. நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, இனி நான் சொல்கிறத நீ செய் அப்படிங்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, அந்த பேலையை எடுக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த யந்திரத்தை போட்டு மூடி அதை அப்படியே சீல் பண்ணுறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க, கதை வரலாறு இருக்குது. அவர் சொல்கிறார், இது வந்து தேவலோகத்திலேருந்து வந்த பெட்டி. இது இந்திரனே தன்னுடைய வஜ்ராயத்தால் செஞ்ச பெட்டி. இந்த பெட்டிக்கு எக்காரணம் கொண்டு சூரிய ஒளி படக்கூடாது. இந்த பெட்டியை நீ மூடியே வைக்கணும், சூரிய ஒளி படக்கூடாது. இதை வந்து நீ ஒரு மூலஸ்தானத்துக்குள்ளே இருட்டறையில் வச்சு 7 திரை போடணும். அதாவது அந்த திரைக்குள்ளேருந்து அதை பெட்டியை யாரும் பார்க்க முடியாது, சூரிய ஒளியும் இருட்டில் தான் இருக்கணும். அப்போ அவர் கேட்குறது, இருட்டில் இருக்குது, சூரிய ஒளி படக்கூடாது, திரை போட்டாச்சு, அப்போ எப்படி பூசை பண்ணுறேன்னு. இதுக்கு நீ உலகத்திலே மிகச்சிறந்த பூசையை பண்ணணுங்கிறாரு. அவர் கேட்குறாரு, உலகத்திலே மிகச்சிறந்த பூசை என்ன பூசைப்பா அப்படிங்கிறாரு. அதான் மௌன பூசைங்கிறாரு. அதான் வாய் கட்டி இன்று வரைக்கும் பூசை நடக்குது.
இந்த வாய் கட்டின பூசை. அப்போ அவங்க திரையை போடுறாங்க, சூரிய ஒளி படாமல் இந்த வாய் கட்டி பூசை பண்ணுறாரு. அப்போ முருகப்பெருமான் சொல்கிறாரு, இதுக்கு பூஜையாக அந்த காலத்தில் வேடூர்கள் தானே, அவங்க அந்த பழங்களை தான் கொண்டு வந்து வச்சாங்க. அவர் சொன்னார், இந்த பழ வாசனையை நான் உங்களுடைய பூஜை பொருளை நான் ஏற்றுக்கிறேன்னு வேடூர்களுக்கு அவர் வாக்கு கொடுக்குறாரு. அதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கதிர்காமத்துக்கு பழத்தட்டோடு வருவாங்க. அந்த பழத்தட்டை பழங்களை வெட்ட மாட்டாங்க. ஒரு சில பேர் வெட்டி கொண்டு வராங்க, ஆனால் பழங்களை வெட்ட மாட்டாங்க. பழத்தட்டோடு கொண்டு வந்து அந்த திரைக்கட்டை கொண்டு போவாங்க, திரைக்கட்டை வச்சு தான் வெட்டுவாங்க. ஒவ்வொருத்தவங்க முடஸ்தான உள்ளுக்கு எடுத்தும் வெட்டுவாங்க. அந்த பழ வாசனை தான் முருகனுக்கு, வாசனை தான் அவர் கேட்டார். அந்த வாசனை தான் அந்த முருகனுக்கான பூசை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, அதாவது இங்கே யார் யாரெல்லாம் மாணிக்க கங்கையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்து கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பேழையில் இருக்க என்னுடைய சக்தி வந்து நிச்சயமாக அவன் கேட்டெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அதான் நம்ம வந்து மாணிக்க கங்கையில் குளிச்சுட்டு ஒரு பழத்தட்டையோ பூக்களை கொண்டாந்து முருகனுக்கு படைச்சி நம்ம கும்பிட்டா அதில் வந்து ரொம்ப பலன் இருக்குது. இதை வந்து முருகப்பெருமானே சொல்லி கல்யாணகிரி பாபா செஞ்சால் தான் வரலாறு இருக்குது. அதே மாதிரி கல்யாணகிரி பாபா கிட்ட அவர் இன்னொன்னு சொல்கிறாரு, நான் வந்து அண்டசராசனங்கள்லாம் சுற்றுறவேன், என்னை நீ பெட்டிக்குள்ளே அடைக்கலாது, ஆனால் என்னுடைய சக்தி இங்கே இருக்கும். நான் எப்போ இந்த இடத்துக்கு வந்து உன்னோட சுற்றி வருவேன்னு சொன்னால், இங்கே திருவிழா செய்யும் பொழுது அந்த திருவிழாக்கு நேரம் நீ அந்த பேழையை பெட்டி எடுத்து ஊர்வலமாக கொண்டு வரும் பொழுது நான் எங்கே இருந்தாலும், அதாவது சூரிய ஒளி மறைஞ்ச பிறகு, சூரியன் மறைஞ்ச பிறகு இருட்டில் தான் நீ திருவிழா செய்யணும். திருவிழா செய்யும் பொழுது இந்த பேழை வெளியே வரும் பொழுது நானும் வள்ளி தேவையோட 33 கோடி தேவர்கள் சித்திரர் எல்லாத்தோடைய ரிஷிமார்களோடு வந்து இந்த பேழையை சுற்றி நான் வருவேன். யார் யாரெல்லாம் வந்து பயபக்தியோட இந்த பேழைக்கு பூக்கள் போட்டு பூமாலை போட்டு யார் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை நான் நிறைவேற்றேன்னு சொல்லுவேன். அதான் இந்த திருவிழாவில் ரொம்ப விசேஷம். ஆடிவேல் திருவிழாவில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, பேழை வெளியே வரும். இந்த பேழை வெளியும் போது அதுக்கு நாங்கள் பூ தூவி முருகனே வர்றாரு. முருகன் கொடுத்த வாக்கல்ல, முருகனே வர்றாரு. அதுக்கு அந்த பேழைக்கு நம்ம போட்டால் முருகனுக்கு நேரடியாக போட்ட மாதிரி. அதான் அவ்வளோ விசேஷம். அதான் இந்த 15 நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கிராமத்தில். எல்லாரும் வந்து அந்த வாசனா யானைக்கு மேலே அதை வச்சு கொண்டு வராங்க, பூவை போட்டு கும்பிட்டு எல்லாம் செய்கிறதுக்கு காரணம் இதுதான். கதிர்காமத்தில் 3 தடவை இந்த பேழை வெளியெடுப்பாங்க. ஆடிவேல் திருவிழாவுக்கு 15 நாட்கள் வெளியெடுப்பாங்க. அது ரொம்ப இதாக இருக்கும். அடுத்து வருடப்பிறப்பு, சித்திரை வருடப்பிறப்பு அன்னைக்கு இந்த பேழை ஊர்வலமாக வரும் ஒருக்கா. அடுத்து கார்த்திகை தீபத்துக்கு வரும். இந்த 3 தடவை மட்டும் தான் பேழை எடுப்பாங்க. ஆனால் இந்த திருவிழா டைம் தான் ரொம்ப விசேஷம். ஏன்னா திருவிழாவில் தான் அவர் சொல்லியிருக்காரு. மற்ற 2 இடத்துலையும் அவர் சொல்லியில. திருவிழா நேரம் இந்த பேழை வெளியே வரும் பொழுது நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. மற்ற நாட்கள் நிச்சயமாக வருவார் அவர். ஏன்னா பேழை வெளியேறும் பொழுது முருகன் எங்களோட தான் இருக்கார், நிச்சயமாக வரணும். இப்படி தான் செய்வழி கதைகள் நாங்கள் கேள்விப்பட்டோம். நம்முடைய மூதாதையர்கள் அவங்க சொல்லி வச்ச கதைகள் இப்படி தான் நாங்கள் இந்த கதைகள் கேள்விப்பட்டோம். இதில் இன்னொரு ரகசியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யோக ரகசியமும் இருக்குது. யோக ரகசியம் நான் சொன்னால் அது யோகத்தை உள்ளவங்களுக்கு தான் விளங்கும், மற்றவங்களுக்கு அது புரியாது. இந்த சாமி ஏதோ சொல்கிறாருன்னு தெரியும். இந்த ஆலய அமைப்பும் கல்யாணகிரி பாபா கதை எல்லாமே ஒரு பெரிய யோக ரகசியம். இதை நான் சொன்னால் யோகத்தை உள்ளவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா யோகத்தில் சோடச கலை 16 கலைன்னு இருக்குது, சூரிய கலை 12 இருக்குது, அக்னி கலை 4 இருக்குது. இதை நான் சொல்லி இந்த விளக்கத்தை சொல்லும் பொழுது யோகத்தில் உள்ளவங்களுக்கு விளங்கும், மற்றவங்களுக்கு விளங்காது. அதனால அது பற்றி வேணாம். இது வந்து புராண கதைகள் சொல்லுவோம். பாருங்கள் எவ்வளோ புனிதமான இடத்துல. இதில் வந்து இங்கே உள்ள பிராதிபதிகளுடைய சமாதிகள், இந்த சமாதிகளை பற்றி நிறையா கதைக்கலாம். பாலசுந்தரி அம்மாவுடைய சமாதி இருக்குது. அவங்களுடைய சாபந்தான் இலங்கை கடைசி மன்னனுக்கு வந்தது சொல்கிறாங்க. நிறைய கதைகள் இருக்குது. அந்த சமாதிக்குள்ளேயே நிறைய கதைகள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.